வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் மட்டன் மிளகு கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இதுக்கு தேங்காய் 1.5 ஸ்பூன், சோம்பு 1.5 ஸ்பூன், சீரகம் 2லேருந்து 3 ஸ்பூன் மிளகு, முழு மிளகு எடுத்துக்கணும். காரம் நம்ம எவ்வளோ வேணுமோ மிளகு அதிகப்படுத்திக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்செடுத்து வச்சுக்கணும். ஒரு ப்ரெஷர் பேனில் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg மட்டனோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சம் எண்ணெய், ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர். இது போதும். பிகாஸ் மட்டன் இருக்கிற வாட்டரை குக்காக வெளியே வரும். ஸோ ஒரு 8 விசில் வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ரெசிபி என்னோடய அம்மாச்சி வீட்டு சைடு, அதாவது அம்மாவோட அம்மா வீடு, அதே மாதிரி அப்பத்தா வீடு, அதாவது என்னோடய அப்பாவோட அம்மா வீட்டு சைட். இது ரொம்ப காமனாகவே பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் ரெசிபி. இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே முழு மிளகு. நல்லா காரம் சாப்பிட முடியும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகு தேங்காயோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டீம் அடங்கின பிற்பாடு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு. கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிக்க போகிறோம். வேறு எந்த தாளிப்பு சாமானும் அதுக்கு தேவைப்படாது. இப்போ மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் இப்போ நல்லா மட்டன் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட கோகனட் பேஸ்ட்டையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் போட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா மட்டனோட சேர்ந்து சுருண்டு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ மட்டன் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹோப் யூ ஆல் லைக் மை வீடியோ. ஹாப்பி ஃபுட் அண்ட் தேங்க்யூ.